நீங்கள் தான் தமிழ்நாட்டை மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து உலகத்தில் தரவாய்ந்த ஒரு அரசை நீங்கள் தரப்போகின்றீர்களா? 1967 அதிகாரத்திற்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். வந்தபொழுது என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் என்கின்ற பேராய கட்சி, ஜமீன்தார் கட்சி, சாதி ஆதிக்கம் நிறைந்த கட்சி என்று நீங்கள் அன்றைக்கு முழங்கிவிட்டு இன்றைக்கு அதே காங்கிரஸை, செத்துப்போன காங்கிரஸை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால் 1967 திமுக அதிகாரத்திற்கு வந்து அதன் பிறகு அதிமுக அதிகாரத்திற்கு வந்து மாறி மாறி 58 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது இரண்டு பெரும் திராவிட கட்சிகள். இந்த இரண்டு பெரும் திராவிட கட்சிகளில் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளும் டெல்லி எஜமானர்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள். உங்கள் அரசியல் பசி, உங்கள் அதிகார பசிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுத்த ஒன்றில் ஏதாவது பெற்றுத் தந்தீர்களா? ஏதாவது ஒரு அதிகாரத்தை? முல்லை பெரியாற்றில் அதிகாரத்தை இழந்தோம், கச்சத்தீவில் அதிகாரத்தை இழந்தோம், எல்லா அதிகாரத்தையும் இழந்து விட்டோம். தமிழ்நாட்டு நதியின் உரிமையை இழந்தோம். எதில் இழக்கவில்லை? நிலத்தை இழந்தோம், நிலத்தின் உரிமையை இழந்தோம், நீரின் உரிமையை இழந்தோம், எல்லா வளத்தையும் இழந்தோம். இன்றைக்கு தொகை தொகையாக 1 கோடி பேருக்கு மேல் இந்திக்காரர்கள் வந்து விட்டார்கள். தமிழ் தமிழ் என்று சொல்லி அடுக்குமொழியில் பேசி அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று எங்களை ஏமாற்றி இன்றைக்கு நீங்கள் நாட்டை அடைந்து விட்டீர்கள், நாங்கள் சுடுகாட்டுக்குள் இருக்கின்றோம். சாதனையா? 10 லட்சம் கோடி எப்படி சாதனை? உங்களுக்கு கடன் வந்தது தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பாதி கடன், இன்றைக்கு திமுக ஆட்சியில் பாதி கடன். இதெல்லாம் யாருக்கு? பரம ஏழையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க தலைமைகள். அன்பு நண்பர்களே, தம்பிகள் அடுக்கினார்கள் 2 பேரும், திரும்பவும் வந்து அடுக்குவார்கள், திரும்பவும் வந்து அடுக்குவார்கள். ஏண்டா உனக்கு ஒத்த சீட்டு கூட கிடைக்கல, நீ எல்லாம் வந்து கனவு கண்டுகிட்டு தமிழக விரும்புகின்ற வேட்பாளர் முதல்வர் நீ சொல்றியா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழர் உரிமையையும் நேசிக்கின்ற அந்த தலைவன் தான் உண்மையான முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.